முதல் குளோன் பற்றிய அறிவிப்பு 1997ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி உலகை அதிர்ச்சியடைய செய்த ஒரு அறிவியல் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. உலகின் முதல் வெற்றிகரமான குளோனிங் செய்யப்பட்ட பாலூட்டியான டாலி பற்றிய தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த சாதனை உயிரியல் மற்றும் மரபணு அறிவியல் துறையில் ஒரு பெரிய மைல்கல்லாக கருதப்பட்டது. டாலி ஆடு உண்மையில் 1996 ஜூலை 5ஆம் தேதி பிறந்தது. ஆனால் அதன் உருவாக்கம் குறித்து 1997 பிப்ரவரி 22ஆம் தேதி பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் அறிவியல் சமூகத்திலும் பொதுமக்களிடமும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த குளோனிங் முயற்சி ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தில் எடின்பர்க் அருகே நடைபெற்றது. இந்த திட்டத்தை முன்னின்று வழிநடத்திய விஞ்ஞானிகளில் அயன் வில்மட் முக்கிய பங்கு வகித்தார். அவர்கள் சோமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்பர் எனப்படும் முறையை பயன்படுத்தினர். இந்த முறையில் ஒரு பெரிய ஆட்டின் உடல் செல்லில் இருந்து எடுக்கப்பட்ட நுண்ணுயிர் அணுவை மற்றொரு ஆட்டின் முட்டை செல்லுக்குள் மாற்றினர். பின்னர் அந்த மாற்றியமைக்கப்பட்ட கருவை ஒரு மாற்றுத்தாயின் கருப்பையில் வளரச் செய்தனர். இதன் விளைவாக பிறந்த டாலி அசல் ஆட்டின் மரபணு நகலாக இருந்தது. டாலியின் பிறப்பு மனித உயிரினங்களை மரபணு ரீதியாக நகலெடுக்க முடியும் என்பதை நிரூபித்தது. இதனால் மருத்துவம், உயிரியல் மற்றும் மரபணு ஆராய்ச்சி துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவானது. குறிப்பாக மரபணு நோய்கள் குறித்து ஆய்வு செய்யவும் மருந்து கண்டுபிடிப்புகளிலும் இது உதவக்கூடும் என விஞ்ஞானிகள் கருதினர். ஆனால் இந்த சாதனை பல நெறிமுறை கேள்விகளையும் எழுப்பியது. மனிதர்களை குளோன் செய்வது சரியா? உயிரியல் வரம்புகள் எவை போன்ற கேள்விகள் உலக அளவில் விவாதிக்கப்பட்டன. பல நாடுகள் மனித குளோனிங்கிற்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தன. மொத்தத்தில் 1997 பிப்ரவரி 22ஆம் தேதியிலான டாலி அறிவிப்பு நவீன உயிரியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. இது அறிவியல் முன்னேற்றத்தின் சக்தியையும் அதனுடன் வரும் பொறுப்பையும் உலகிற்கு உணர்த்தியது.